Exercise 9.2, 16th problem. Compute Lashpiers, Fashes and Fishes index numbers. Then tabular column கொடுத்துருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனிக்க வேண்டியது இங்கே வந்து பேஸ் இயர் கரண்ட் இயர் வந்து இங்கே டேபிளர் காலத்துலேயும் ப்ரைஸ் குவான்டிட்டியை செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம P0 Q0 வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இங்கே ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி P0 அடுத்தது P1 Q0 Q1 போட்டிங்கன்னா ஆன்சர் வராது, தப்பாயிடும். ஸோ அதனால் இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணணும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. 2000ங்கிறது பேஸ் இயர். ஸோ இது பேஸ் இயர், இது கரண்ட் இயர். இப்போ இங்கே ப்ராப்ளத்தில் பேஸ் இயருக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம P0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே பேஸ் இயருக்கு குவான்டிட்டி கொடுத்துருக்கு, அதனால் இது Q0. ஸோ கரண்ட் இயரில் ப்ரைஸ் வந்து P1, குவான்டிட்டிக்கு Q1 அப்படின்னு முதல்ல இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சொல்யூஷன். தென் கமோடிட்டி ABCD ஒரு 4 கேட்டகரிஸ் கொடுத்துருக்கு. பேஸ் இயர், கரண்ட் இயர். இந்த டேபிளர் காலமை அப்படியே போடுங்க. P0 Q0 கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். P0 Q0 P1 Q1. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கும் இதுக்கும் டேபிள் கொடுத்துருக்கிற டேபிளில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக P0 Q0 போடணும். Qனாலே குவான்டிட்டி தான். ஸோ அதனால் இது Qங்கிற சிம்பிள் தான் வரும், அங்கே Pங்கிற சிம்பிள் வராது. ஸோ குவான்டிட்டிங்கிற இடத்துல Q0, அதே மாதிரி குவான்டிட்டி கரண்ட் இயரில் Q1 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் எப்படி கொடுத்துருந்ததுன்னா இங்கே ப்ரைஸும் இங்கே குவான்டிட்டியும் கொடுத்து இங்கே இயர் 2000 2010 கொடுத்துருந்தது. அதனால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக 16th ப்ராப்ளம். புக்கில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இயர் இங்கே கொடுத்துருக்கேன், நான் ப்ரைஸ் குவான்டிட்டியை இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் குவான்டிட்டி இங்கே இருக்கும், இயர் இங்கே கொடுத்துருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல் கேட்டாலும் ஒர்க் அவுட் பண்ண தெரியணும். பட் ஆன்சர் சொல்யூஷன் எல்லாமே சேம் தான். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு P0 Q0 வேணும். ஸோ P0 Q0 மல்டிபிள் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள், அவ்வளோதான். P0 Q0 எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த டேபிளர் காலம் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். P0 Q0, P0 ரெண்டுலேயுமே P0 P1 P1 போட்டுக்கோங்க. P0 P0 P1 P1. நெக்ஸ்ட்டு Q0 Q1 Q0 Q1 என்ட்ரி பண்ணிட்டா போதும். ஸோ ஃபஸ்ட்டு P0 Q0 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 15 into 20, 14 24, 12 into 29 ஃபஸ்ட் காலம் வந்துடும். செகண்ட் P0 Q1 இங்கே இருக்குது, Q1 லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணுங்கள். 12 into 16, 15 into 15, 14 into 20, 12 into 23 மல்டிபிள் பண்ணிங்கன்னா P0 Q1 வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு P1 Q0 என்ட்ரி. P1 இங்கே இருக்குது, Q0 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ தேர்ட் காலம். தென் த ஃபோர்த் காலம் P1 Q1, these two values, 14 into 16, 16 into 15, 15 into 20, 12 into 23. ஸோ இந்த என்ட்ரிஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா சமேஷன் ஆஃப் த வேல்யூ வந்துடும். சிக்மா P0 Q0, சிக்மா P0 Q1, சிக்மா P1 Q0, சிக்மா P1 Q1 வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் லாஷ்பியர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். P லாஷ்பியர்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு சிக்மா P1 Q0 பை சிக்மா P0 Q0. ஸோ ஃபார்முலா 1000 ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன், இன்ட்டு 100. சிக்மா P1 Q0 வேல்யூ கேர்ஃபுல்லாக இங்கே டேபிளர் காலம் பார்க்கணும். P1 Q0 இங்கே இருக்குது, அதனுடைய வேல்யூ 1280. சிக்மா P0 Q0 இங்கே இருக்குது, அதனுடைய வேல்யூ 1200 இன்ட்டு 100. ஸோ இது அதே மாதிரி டிவைட் பண்ணி 100ல் மல்டிபிள் பண்ணால் 106.66 வரும். இதுதான் ஃபஸ்ட்டு லாஷ்பியர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபேஷஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ். P01 P is equal to sigma P1 Q1 by sigma P0 Q0 into 100. ஸோ 1101 சொல்லியிருக்கேன் அந்த வேல்யூவை. ஸோ 1101 போட்டால் நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்துடும். P1 Q1 டேபிளர் காலமில் பார்த்தீங்கன்னா 1040 வேல்யூ. தென் P0 Q1 வேல்யூ 973 into 100. ஸோ ஆஃப்டர் த சிம்பிளிஃபிகேஷன் we get 106.89. Then third one Fisher's price index number, which is nothing but the square root of the Lashpiers and Fashes. So P01F is equal to square root of P01L into P01P. P01L value 106.66 and P01P value 106.89. So these two values, multiple these two values and taking the square root we get 106.77. ஸோ இது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூஸாகவே இருக்கும் உங்களுக்கு. இது 106.77, 106.89, தென் 106.66 மூணுமே நியரஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ காமன் ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே கொடுத்துடலாம். ஆன் அன் ஆவரேஜ் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் 106.66ல் 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 6.66. தென் செகண்ட் ஒன் 106.89 இன்க்ரீஸ் எவ்வளவுனா 6.89% இன்க்ரீஸ். தென் தேர்ட் ஒன் 6.77.
in the price of the commodities by last year's Fisher's price index numbers respectively when base years compared with the current year. ஸோ பேஸ் இயர்லேருந்து கரண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கூட நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்க்கும் இதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். தென் ஹோம்ஒர்க் எக்ஸாம்பிள் 9.11 அண்ட் எக்ஸசைஸ் 9.2 ப்ராப்ளம் 14 and 15. ஸோ இந்த 4-5 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் எல்லா சம்ஸும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக 5 மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடியது.